ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்டிசம் கண்டக்ட் பண்ண குக்கு வித் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க. தமிழருடைய பண்பாடு என்னங்க? விருந்தோம்பல். விருந்தோம்பல்லாம் என்ன? உணவை அன்பின் வழியாக பரிமாறுதல். அதை தான் ஓட்டிசமும் பண்ணியிருந்தாங்க. அங்கே பங்கு பெற்றிருந்த ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தவங்க அப்படின்றதுல ரொம்பவே மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன உணவை சாப்பிட்றோமோ அதுதான் மருந்தாக இருக்க வேண்டும், நம்ம என்ன மருந்தாக சாப்பிட்றோமோ அதுதான் உணவாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தகுந்த எடுத்துக்காட்டு தாங்க தமிழ்நாட்டோட உணவு வகைகள். அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்ததில் ஓட்டிசமுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த ஊருக்காரவங்க தான், இது எங்கள் ஊர் உணவா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டாங்க. அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு வேற ரொம்ப பேர் சொன்னாங்கங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே 4:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம கொண்டு போயிருக்க மெனுக்கு முன்னாடி இது மாதிரி லேபிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாருமே நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்கங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப நாள் செஞ்சு பழகின மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாரும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனது தான் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மீன் வறுவல். எல்லோரும் என்ன பண்ணால், எப்படி இந்த மசாலா இவ்வளோ அழகாக ஒட்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. அப்படியே நம்ம காதில் தேன் பாயிற மாதிரி இருந்துச்சுங்க. வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. தஞ்சாவூர் தவளை அடை, திருநெல்வேலி தாளகம், குன்னக்குடி பால் சர்பத், இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ருசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக ஓட்டிசம்ன்றதை கேரட்டில் டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டு நிறைய பேர் கூப்பிட்ருந்தாங்க. அவங்களாம் ரிப்பன் கட்டி ஃபங்க்ஷன் தொடங்கியிருந்தாங்க. சிவகுமார் சாராக இருக்கட்டும், செஃப்பாக இருக்கட்டும், எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கான கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தட்டு தாங்க பத்தலை, என்ன டிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஷ்ஷுமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமா, குழந்தைங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. தரோலி பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பான்சர் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள கௌரவிக்கும் விதமாக பொன்னாடையெல்லாம் போத்துனாங்க. டான்ஸ் ஸ்கூல்லேருந்து பசங்க டான்ஸ் ஆடினாங்க. காதுக்கு இனிமையான உணவை பற்றி பாடல்கள் பாடினாங்க. வில்லுப்பாட்டு பசங்க பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே கிஃப்ட்டும் கொடுத்தாங்கங்க. எங்களை மேடை ஏற்றுனதில் ஓட்டிசமுக்கு ஒரு மறுபடியும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் பல மேடைகள் ஏறணும். அதுக்கு ஓட்டிசம் மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.